வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி உங்களுக்கு சுகரை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து ராகி வந்து கூழா மேக் பண்ணி சாப்பிடுறது, தென் வந்து கஞ்சியை வச்சு சாப்பிடுறது, இல்ல தோசை போட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ராகியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனா எனக்கு சுகர் குறையல, வெயிட் குறையல அப்படின்னா நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து உங்களுக்கு சுகர் குறையிறது, வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி ராகி சாப்பிடுறதுனால நமக்கு எந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மெயினா ராகில வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அயன் ரொம்ப அதிகமா இருக்கு, முக்கியமா ஃபைபர் சத்து அதிகமா இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து ராகி வந்து அதிகமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கிற பழக்கங்கிறது இருக்கு. ஆனா நம்ம வந்து ராகி எடுக்கும்போது ஒரு சிலர் வந்து அதை அரிசி மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தோசை மாதிரி எடுத்துக்கிறது, முறுக்கா மேக் பண்ணி சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறது, இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சுகர் குறையாது, அதே மாதிரி வெயிட்டும் வந்து லாஸ் ஆகாது. ராகி வந்து நீங்க கூழா வந்து தாராளமா எடுத்துக்கலாம், பால் கூட சேர்த்து. தென் முக்கியமா வந்து கஞ்சி மாதிரி நீங்க மேக் பண்ணி சாப்பிடலாம். தனியா வந்து ராகி மட்டும் வந்து சேர்த்து அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. தென் முக்கியமா வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா வந்து ராகி எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ராகியை வந்து உங்க உணவுல வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க எலும்புகள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால குழந்தைங்க மேபி வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து ராகி வந்து முக்கியமான உணவா கொண்டு வந்துருங்க. எதனால வந்து வெயிட் லாஸ் ராகி வந்து மெயின் உணவா நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். நீங்க ராகியை வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால நீங்க அடிஷ்னலா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறத வந்து நீங்க மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ராகி வந்து நீங்க கஞ்சியா மேக் பண்ணி இல்ல அடை மாதிரி செஞ்சு கூட தாராளமா எடுத்துக்கலாம். மெயினா வந்து ராகி யார் யார் எடுத்துக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சிகேடி சிறுநீரகம் பாதிச்சவங்க தயவு பண்ணி வந்து ராகி எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி அஜீரண பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து ராகி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதனால எல்லாம் டைஜஷன் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். தென் சிறுநீரகத்துல உங்களுக்கு கற்கள் இருக்கு அப்படின்னாலும் வந்து ராகி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து கால்சியம் ரிச் ஃபுட் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ராகியை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். தென் தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து ராகி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மெயினா குழந்தைங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும், 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. நீங்க ராகி எப்படி கொடுக்கணும்னா நைட்டே வந்து நீங்க ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காலையில என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து மிக்சியில போட்டு அடிச்சீங்க அப்படின்னா வந்து அது வந்து நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா பால் மாதிரி வரும். அந்த பாலை எடுத்து நீங்க வந்து நல்லா கொதிக்க வச்சு அதுல வந்து பனங்கள் கண் போட்டு நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ராகி கூழ் மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறோம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ராகி உருண்டை பிடிச்சு, அதாவது ராகி பிளஸ் வந்து நிலக்கடலை போட்டு அரைச்சு அது கூட வந்து நாட்டு சக்கரை போட்டு நீங்க உருண்டை மாதிரி மேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்க அடிஷ்னலா வந்து மற்ற ஸ்நாக்ஸை விட வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.